பூட் ஸ்பேஸ் மேம் இது. பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியர்லி 295 வரும் உங்களுக்கு. பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய டுவெல் கார்னிஷ் ப்ளஸ் வந்து ரியர் வைப்பர் அண்ட் வாஷ் வந்துடும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் கேமரா வித் 4 பார்க்கிங் சென்சர் வரும். ஓகே. ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40 லிட்டர்ஸ் வரும். ஃபியூல் ஃபோல்டபிள் சீட்ஸ். இந்த உள்ள எடுத்துக்கலாம். ரியர் ஃபோல்டபிள் சீட்ஸ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாக்கிங் மாதிரி தான் இருக்கும். பரவாயில்ல, 4 பேர் உட்கார்ற மாதிரி இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக சாங் ஷூட் அப்புறம் டோர் பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஏசி கண்ட்ரோல் வந்துடும். 4 ஏசி கண்ட்ரோல்ஸ் வந்துடும். ஓகே. 7 இன்ச் டிஸ்பிளே, ஸ்டீரிங் மோட் கண்ட்ரோல்ஸ். ஓகே. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹாம் ரெஸ்ட் இருக்குது, ஸ்டோரேஜ் வரும். வரும். இது ஹாலஜன் ஃபாக் லேம்ப்ஸு, ப்ரொஜெக்டர் ஹாலஜன் ஹெட் லேம்ப்ஸு, டர்ன் இண்டிகேட்டர்ஸ். ஒவ்வொரு விஎம்மில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ். இந்த லைட் இது நல்லா வெளிச்சம் அடிக்குங்களா? ஆமாம் மேம். இருட்டில்னா நல்லா தெரியும். ஆமாம் மேம். அது ஹாலஜன் நம்ம ஹாலஜன் கொடுத்துருவோம். ஹாலஜன் ப்ரொஜெக்டர் ஹெட் லேம்ப் பண்ணுவாங்க. எவ்வளோ இது இருந்தாலும் ஓரளவுக்கு ப்ராடாக போகும். ஓகே. பார்த்தீங்கன்னா 15 இன்ச் அலாய் வீல்ஸ் வந்துடும். தேங்க்யூ. 4 இன்ச் மிட் டிஸ்பிளே வந்துடும் உங்களுக்கு. இன்ஜின் ஸ்டார்ட் ஷாட் வரும் ஆட்டோமேட்டிக். அதான் வரும். இது என்ன ரேட் வருதுங்க? இது பேசிக் பார்த்தீங்கன்னா நமக்கு 14 வரும். டாப் எண்ட் போகிறீங்கன்னாக்கா உங்களுக்கு 15 வந்துடும். 15.94 வருது டாப் எண்ட். சரி. இதில் பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி அண்ட் பெட்ரோல் இருக்குது, 2 வேரியன்ட் இருக்குது. ஆட்டோமேட்டிக் அண்ட் மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன். சிஎன்ஜியில் வந்து மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் வரும். பெட்ரோல் வந்து ஆட்டோமேட்டிக் அண்ட் மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன். கூலிங் பார்த்துட்றேன் எப்படி இருக்குன்னு. கூலிங் நல்லாவே இருக்கும் மேம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா. இங்கே மேலே நல்லா அடிக்குது. இப்போ நம்ம திறந்துருக்கனால கொஞ்சம் கூலிங் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. இது மேம் இப்போ உள்ளே உட்காந்தாதான் தெரியுங்களா? ஆமாம் மேம். லைக் வந்து வாக்கிங் நம்ம ஆனால் இது மேலே நல்லா கூலிங் அடிக்குது, வேகமாக நல்லா ஏசி ஒர்க் பண்ணுது. ஆமாம் மேம். மேலே இருக்கனால முதல்ல வந்து முன்னாடி மட்டும் 2 இருக்கும். இது இப்போ பின்னாடி நிறைய பேர் உட்கார்றதுனால இது பின்னாடி அடிக்கிற மாதிரியும் இருக்கு போல. ஆமாம் மேம். கரெக்ட். முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி இருக்குங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம 4 தான் வருமே. ஆமாம், எப்பவுமே அங்கே 2 வரும். நமக்கு அந்த அளவுக்கு ஏர் வென்டிலேஷன் வராது. இந்த மாதிரி வராது. இது புதுசாக வந்திருக்க மாதிரி இருக்கு. ஆமாம், ஏர் வென்டிலேஷன் கொஞ்சம் நல்லா இருக்கும். பின்னாடி உட்காரவங்க கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆமாம், இது நேராக பின்னாடி அங்கே உட்காந்து பார்த்தா தெரியும், நல்லா நேராக மூஞ்சில் அடிக்கும். லைக் பார்த்தீங்கன்னா இப்போ யூஎஸ்பி சார்ஜர் வந்து நம்ம முன்னாடிலாம் ஃப்ரண்ட்டில் கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ ஆமாம் கீழே இருக்குது. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு டோரில் இருக்கும் உங்களுக்கு, அந்த சைடில். அப்படிங்களா? ஆமாம், யூஎஸ்பி கனெக்ஷன் போட்டு நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம் நம்ம ஃபோனை. ஓகே. நிறைய காரு இப்போ நம்ம கார்லாம் மான்ஸ் ஐலண்ட் தான். அது முன்னாடி 2 ஏசி இருக்கனால அங்கே இருக்கவங்களுக்கு தான் அவ்வளோ காற்று வரும். இந்த மாதிரி வரணும் இப்போல்லாம். ஏன்னா பின்னாடி இருக்கவங்க உட்காரவங்களுக்கு காற்றே வராது. வரணும், ஏன்னா அந்த அளவுக்கு வராது. அங்கே வரைக்கும் முன்னாடி வரைக்கும் வரும். அது வந்து நம்ம நல்லா கூலிங்காக இருந்துச்சுன்னா
வரும் கொஞ்சம். ஆனால் இதுதான் ரொம்ப முக்கியம் இப்போல்லாம். ஏன்னா இப்போ எல்லாரும் இந்த மாதிரி எதிர்பார்க்குறாங்க, பின்னாடி இருக்கவங்களுக்கும் காற்று வரணும் வரணும்னு. முன்னாடி இந்த பானட் பார்க்க, ஏன்னா இப்போல்லாம் வந்து பானட் வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டேங்குது நிறைய காரில். எங்கள் இதில் மான்சாலாம் அது பழைய இது அது ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நல்லா இருக்குது. இது ரொம்ப முக்கியம். ஆமாம், அமுங்க கூடாது. நிறைய கார் பார்க்குறேன். ஓகே, நல்லா தான் இருக்குது. நிறைய பேர் காரில் வந்து அமுங்குது. ஆனால் எங்கள் மான்சாவில் வந்து அது ரொம்ப சூப்பராக, ஆனால் டாடா கம்பெனி நல்லா பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். இதுதான் ரொம்ப மெயின் முக்கியம் நினைப்போம். அது நல்லா இருக்குது எங்கள் இதில். அதனால நிறைய காரில் பார்த்துருக்கேன், அந்த மாதிரி இல்லை. அதனால தான் இது பார்க்கணும்னு நினச்சேன். அமுங்கிரும், அது வேஸ்ட்டு. நல்லா இருக்குது. தனியாக உங்கள் நம்பர் ஏதாவது சொல்கிறீங்களா? யாராவது தேவைப்பட்டால் உங்கள் நம்பர் கால் பண்ணுறது. நம்பர் அப்படியே சொல்லிக்கோங்க. 72001989. இந்த நம்பர் தேவைப்பட்டால் அவங்க வந்து உங்களுக்கு கால் பண்ணி பேசிப்பாங்க. ஓகே, இவ்வளோ அவங்ககிட்ட நீங்கள் பேசிக்கோங்க. இவ்வளோ நேரம் பொறுமையாக எனக்கு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி.